உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் துளசி அண்ணி திடீர்னு உயிரோட எப்படி திரும்பி வந்தாங்க? ஆமா மோகன் அண்ணா, உங்களுக்கு துளசி அண்ணி எங்க கிடைச்சாங்க, எப்படி கிடைச்சாங்க? ஐயோ, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். ராதா ப்ளீஸ் ராதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. மோகன் என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் நீ அவனை பேச விடு. அவன் விளக்கமா சொன்னானா உனக்கே எல்லா விஷயமும் புரிஞ்சிரும் இல்லையா? ராதா ப்ளீஸ். கடந்த சில நாட்களாவே எனக்கு திரும்ப திரும்ப ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ, மோகன் சார் தான் பேசுறீங்களா? ஆமா, நான் மோகன் தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ ஹலோ. ஆனா யாரும் பேசாம வச்சிடுறாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஹலோ, உங்க பேர் தான் மோகன்களா? ஆமா, நான் மோகன் தான் பேசுறேன். ஆனா பேரை கேட்டதும் போனை கட் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவர் போன்ல என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு லேடி. அவங்களுக்கு ஏன் நம்பர் தவிர வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஒரு செகண்ட் காசில இருக்கிற நம்ம பாட்டியா இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுச்சு. டவுட் வந்து அவங்களுக்கும் கால் பண்ண, ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது என்னால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நான் அங்க பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஹலோ ஹலோ ராதா, உன்னோட குரல் கேட்கல. ராதா, மோகன், மோகன், நீ நீ வந்துட்டியா? நிஜமாவே நீதானா? குக்கர், என்னால என் கண்ணைய நம்ப முடியல. இது நீதானு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? எனக்கு ஒண்ணுமே புரியல துளசி. இது நான் என்ன சொல்றது? அது வந்து மோகன் அண்ணா, அந்த டாக்டருக்கு துளசி அண்ணி எங்க கிடைச்சாங்க? நான் அந்த டாக்டர் கிட்ட பேசினப்போ அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு.
அங்க துளசி இவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா கோமால இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சாங்க. இவங்க சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 விஷயம் தான் ஞாபகத்தில் இருந்தது. ஒன்று உங்களுடைய பேரு, இன்னொன்று உங்க ஃபோன் நம்பர். நீங்க தான் அவங்களோட ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ண முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால சரியா உங்களோட பேச முடியல. அதனால தான் நீங்க பர்சனலா ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நாங்க நினைச்சோம். நாங்க நினைச்ச மாதிரி நீங்க வந்துட்டீங்க. இவங்க உங்களுக்காக தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க போல. ஆனா மோகன் அண்ணா, துளசி அன்னைக்கு தான் நாம இறுதி சடங்கு பண்ணோமே. கீர்த்தி, யாருக்கு நாம இறுதி சடங்கு பண்ணமோ அது துளசிக்குல குஷியோட கவர்னஸ். என்ன? ஆமா, துளசி பிரெக்னென்ட் ஆன டைம்ல இருந்து அவங்க துளசி கூடவே இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. ஆனா இவ்ளோ தகவலையும் இவங்களுக்கு இவ்ளோ கரெக்டா யார் கொடுத்தது? அப்புறம் அந்த விஷயம், எனக்கும் துளசி அக்காவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம். உங்க இறந்து போன அந்த உடல் உங்க குடும்பத்துல இருக்கவங்க அதுக்கு தானே இறுதி சடங்கு பண்ணாங்க. அந்த உடம்பு என்னோடது கிடையாது, அது வேற ஒருத்தவங்களோடது. அவங்க தான் குஷிய பாத்துக்கிட்டவங்க. என்ன தவிர யாருக்குமே இது தெரியாதே. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் மோனையா. அந்த நேரத்துல நீங்க அங்க இல்ல. அப்ப உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது? ராதா, இது எல்லாத்தையும் துளசி தான் என்கிட்ட சொன்னா. துளசி இன்னும் என்ன சொன்னானா, அன்னைக்கு வீட்ல தீ பிடிச்சது உண்மைதான். ஆனா நான் அந்த தீயில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். நான் குஷியையும் என்னையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீயில இருந்து காப்பாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் துளசி என்கிட்ட, மோகன், அன்னைக்கு நான் அந்த தீயில இருந்து வெளியே வந்தேனா, அதுக்கப்புறம் தடுமாறிக்கிட்டே நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கார் வந்து என் மேல மோதிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்ல. இதை தவிர எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல மோகன். போய் போய் துளசி அக்கா அப்படி சாகல. அப்படியா? துளசி அந்த மாதிரி சாகலன்னு உனக்கு எப்படி தெரியும் ராதா? ஒருவேளை உனக்கு அது தெரியும்னா உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற விஷயத்தையும் நீ சொல்லு ராதா. தாமினி என்ன கொல்றதுக்கு முயற்சி தான் பண்ணா. ஆனா என்ன கொன்னது தாமினி கிடையாது. இந்த நேரத்துல அக்காவோட ஆத்மாவை பத்தி நான் சொன்னா கண்டிப்பா யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. சொல்ல போனா எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க. சொல்லு ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.